கியாம நாள் வரும் பொழுது கியாம நாளுடைய அறிகுறி எப்படி இருக்கும் என்றால், மக்கள் சலாம் சொல்லுவார்களாம். ஆனால் அது அவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் சொல்லுவார்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் என்றார்கள். சலாத்தினுடைய மகிமை என்ன? ஈமான் கொள்ளாதவரை நீங்கள் சொர்க்கம் செல்ல முடியாது. ஒருவர் நீங்கள் நேசிக்காதவரை ஈமான் கொள்ள முடியாது. ஒருவருக்கொருவர் நீங்கள் சலாம் சொல்லும் வரை நீங்கள் நேசமும் கொள்ள முடியாது. சலாம் சொன்னால் நேசம் வரும், நேசம் வந்தால் ஈமான் வரும், ஈமான் இருந்தால் தான் சொர்க்கம் செல்ல முடியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆனால் மக்களுடைய மனப்பாங்கு எப்படி வருமா? தங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுவார்கள். பாவப்பட்ட மக்களை கண்டுகூட அவர்கள் பார்க்க மாட்டார்கள். ஏழை எளிய மக்களுக்கு சலாம் சொல்ல மாட்டார்கள். வசதியில் குறைந்த மக்களுக்கெல்லாம் சலாம் சொல்ல மாட்டார்கள். அவர்களுடைய அந்தஸ்துக்குரியவர்களுக்கு மட்டும் சலாம் சொல்லுவார்கள். அந்தஸ்துக்குரியவர்கள் மட்டும் நோய்வாய்ப்பட்டால் போய் பார்ப்பார்கள். ஏழை எளிய மக்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உண்ண உணவில்லாமல் பட்டு